அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாமம் சொன்னால் என்னென்ன நன்மை, அதாவது தன்னம்பிக்கை வரும், பயம் போயிடும், இது எல்லாமே நான் சொன்னேன். பாவங்களும் நம்மளை விட்டு விலகி, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ நிறைய பாவங்கள் செய்திருப்போம். அதாவது நம்ம செய்யவே இல்லைன்னு நினச்சிருப்போம். மனசார அதாவது வாய் வார்த்தையினால் மனதால் நம்ம கெட்டது நினைத்தா கூட அது ஒரு தவறு தான், அதுவும் பாவம்தான். ஏன்னா அதுதான் அது தவறான செயல்களை தூண்டுவிக்கிறது. மனதில் உள்ள பாவம்தான் அப்படியே செயல்களாக ஆகுது. அதனால் அதுவும் பாவம்தான். அப்படி எந்த சிறிய இது கூட நம்ம அந்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகணுன்னா தான் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லணும் அப்படின்னு. அப்போ நம்ம பெரிய பாவம்லாம் சொல்லிவிட்டு இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டா அப்போ சரியாக போயிடுமா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அது என்னன்னா, எப்பயும் கோபிகைகள் மாதிரி நம்ம எல்லா வேலையும் எல்லா கடமையும் எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் மனது எப்பயுமே ஒருமுகப்படுத்தி நம்ம அந்த விஷ்ணுவோட சிந்தனையிலேயே அந்த சிந்தனையிலே இருக்கணும். அதாவது உள்ளே அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே நினச்சிக்கிட்டே வெளியில் அவங்க கடமையெல்லாம் செய்வாங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ராக்டிஸில் வராது. ஆனாலும் நாம் அது செய்ய செய்ய திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல பகவானே நம்மளை சொல்ல வச்சிருவார். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும், நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து செஞ்சாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் எந்த வேலை செய்யும் பொழுதும் உங்கள் மனசுக்குள்ளே தன்னாலேயே அது முக்கியமான நேரத்தில் நீங்கள் ஒரு தடுமாறும் சமயத்தில், முடிவு எடுக்க முடியாத சமயத்தில், இந்த மாதிரிலாம் எப்போல்லாம் நமக்கு தேவையாகுதோ அப்போ தன்னாலேயே இந்த மனது அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவை சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களை அறியாமையே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம மனசு மெஷின் மாதிரி ஆகிடும். இப்போ மிஷின் இப்படி போட்டால் அது பாட்டுக்கு சாண்டிங் பண்ணுது இல்லையா, அதே போல் நாமும் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இதை ப்ராக்டிஸில் தான் வரும், சும்மா தானாக வராது. அப்போ தொடர்ந்து நம்ம சொல்ல 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 நம்ம அந்த பக்தியை பார்த்து, அது மெக்கானிக்கலாக சொன்னால் கூட, நம்ம சும்மா விளையாட்டுக்காக சொன்னால் கூட பகவான் அவன் நம்மளை சொல்ல வச்சிருவார். அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் இது பண்ணிடுவீங்க. நன்றி.